சேலம் மாவட்டம் ஏற்காடு பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏற்காடு பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் அரசு சார்பில் விரைந்து உரிய நிவாரணம் மற்றும் உயரிய மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து கோடை வெயிலை சமாளிக்க மலைவாசஸ்தலங்களை நோக்கி மக்கள் படையெடுத்து செல்லும் நிலையில் அரசு உடனடியாக உரிய அதிகாரிகளை பணிக்கு அமர்த்தி அனைத்து சுற்றுலா தலங்களிலும் செக் போஸ்ட் அமைத்து பேருந்து மற்றும் இதர வாகன ஓட்டுநர்களை பரிசோதனை செய்யவும், பொது போக்குவரத்து ஓட்டுநர்கள் மலைப்பகுதியில் ஓட்டி பழக்கமானவர்களா என்பதை உறுதி செய்திட வேண்டும் என்றும் கழக பொதுச் செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். விபத்தில் பலியான குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும், பலத்த காயமடைந்தோருக்கு 2 லட்சமும், சிறுகாயமடைந்தோருக்கு 50,000 அரசு சார்பில் நிதியுதவி வழங்கி உயர் மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என விடியா திமுக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.